நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே என்று கர்த்தராகிய தேவன் ஆகாரை பார்த்து விசாரிக்கிற ஒரு விசாரிப்பாய் இருக்கிறது. இன்னைக்கு நீங்க விசாரிப்பு இல்லாம இருக்கீங்களா? யாருமே என்ன விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நான் இருக்கிற கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் படுற வேதனை யாருக்கு தெரியும்? நான் இருக்கக்கூடிய நிந்தை யாருக்கு தெரியும்? எனக்கு இருக்கிற அவமானம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்க சூழ்நிலையில உங்களை பார்த்து, உங்க சத்தத்தை கேட்டு, உங்க அழுகையின் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோட இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆகாரை பார்த்து சொன்னது போலவே உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே, உனக்கு என்ன சம்பவித்தது? மகளே, உனக்கு என்ன சம்பவித்தது? எல்லாரும் உன்னை துரத்தி விட்டுட்டாங்களா? நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி உன்னை வனாந்திரத்துக்கு துரத்தி விட்டுட்டாங்களா? ஆகார பாருங்க, யாருமே இல்லாத இடம், யாருமே இதுவரைக்கும் வராத இடம், கூப்பிட்டா கூட சத்தமே கேட்க முடியாத அளவிற்கு மனிதர்களை விட்டு புறம்பாக்கப்பட்ட ஒரு இடம், தன்னை யாரும் பார்க்க கூடாது என்று சொல்லி, சாக வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்த ஒரு இடத்திலே தான் கர்த்தர் இந்த ஆகாரை சந்தித்தார். இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்குள்ள நீங்க இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா? எனக்கு யார் என்ன விசாரிப்பா? ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்து உதவி செய்யறதுக்கு எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி என்னை விசாரிக்கிறதுக்கோ, என்னை ஆறுதல் சொல்றதுக்கோ, எனக்கு உதவி செய்யறதுக்கோ யாருமே இல்லை என்று ரொம்ப அழுது 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 ராத்திரியெல்லாம் அழுது அழுது தூக்கமே இல்லாம ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு என்ன சம்பவித்தது? அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? மகனே, உனக்கு என்னப்பா நடந்துச்சு? மகளே, உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் நீ இவ்வளவு வேதனையோட இருக்கிற? ஏன் இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிற? ஏன் இவ்வளவு அழுகையோட இருக்கிற? உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே என்ன கவலைப்படுறியா? பயப்படாதே, பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை யார் விசாரிக்கலன்னு சொல்லி நீ பயப்படாத. நீ வனாந்திரத்துல இருக்க, உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறன்னு சொல்லி பயப்படாத என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டு, உங்கள் குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டு, மிகவும் வேதனையோடு, மிகவும் கஷ்டத்தோடு கூட நீங்கள் பலவிதமான இருளான காரியங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ பயப்படாதே. வனாந்திரத்தின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். யாருக்கும் தெரியாது, உண்மைதான். ஆனால் உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவரும், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவருமாக நான் சொல்லுகிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். உன் சூழ்நிலை எனக்கு தெரியும். நீ இருக்கக்கூடிய நிலை எனக்கு தெரியும். நீ படுகிற வேதனை எனக்கு தெரியும். நீ படுகிற கஷ்டம் எனக்கு தெரியும். உன்னுடைய நஷ்டங்கள் எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. ரொம்ப வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாதே. எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய வல்லமையுடையவர் நான் உன்னுடைய நிலைமைகளை நான் மாற்றுவேன். சில பேர் சொல்லுவாங்க, பாத்தீங்களா, ஏன் நிலைமையில உட்கார்ந்து பாருங்க, ஏன் நிலைமையில இருந்து பாருங்க, ஏன் இடத்துல இருந்து பாருங்க, என் குடும்பத்துல பாருங்க, என் வேலையில இருந்து நீங்க பாருங்க, என் பிள்ளைய நீங்க வளர்த்து பாருங்க, என் பிசினஸ் நீங்க நடத்தி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? ஆகார் இருக்கக்கூடிய வனாந்திரத்திலே தான் கர்த்தர் கடந்து வந்தார். அவர் வேற எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து கொண்டு அவள் வனாந்திரத்துல இருக்கிற நிலையில பார்த்துட்டு அவர் திரும்பி வரும்போது கர்த்தர் பேசல. அவள் எந்த நிலையில இருந்தாலோ அதே நிலைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சென்றார். நீங்க இருக்கிற நிலைமையில கர்த்தர் உங்களோடு கூட வருவார். உங்களோடு இருக்கிற வேதனைகளை அவர் அனுபவிப்பார். உங்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும்படியாக, அதற்காகத்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில வந்தார். எதற்காக? நீங்க இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னா, அவர் தெய்வங்க, நான் மனுஷனா இருக்கிறேன், என் வேதனை அவருக்கு என்ன தெரியும்னு நீங்க சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவே மனிதனாக இந்த பூமியில வந்தார். அவருக்கு தெரியும். He is knowing all things. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாம் தெரிந்தவர் உங்களுக்கு உதவி செய்யும் அவருக்கு தெரியும்.
உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பவும் அவருக்கு தெரியும். உங்க சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கவும் அவருக்கு தெரியும். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், பயப்படாதே ஆகாரே, நீ பயப்படாதே என்று சொன்ன தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க திடமனதா இருங்கள், உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரே உங்கள் கஷ்டங்களை நஷ்டங்களை மாற்றி உங்கள் கண்ணீரை துடைத்து ஆனந்தமாக மாற்றுவார். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரே உங்களுக்கு ஒத்தாசை கொடுப்பாராய். God bless you.